கதையோட ஸ்டார்டிங்ல இந்த மவுண்டன்ல இருந்து இது நம்ம பூமி அப்படி இருக்கும்போது நம்மளோட நிம்மதியை யாராச்சும் கெடுத்தாங்கன்னா அவங்களுக்கு சாவுதான்னு பயங்கரமான ஒரு சவுண்ட் வந்திருக்கும். அந்த சவுண்ட் கீழ இருக்க 2 கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் காது ஜவ்வு கிளியற அளவுக்கு கேட்டிருக்கும். அவனுங்களும் யாரடா அந்த முட்டா பையன் நட்ட நடு ராத்திரியில இப்படி கத்துறதுன்னு மேல பாக்கும்போது அங்க ஒரு பயங்கரமான லைட் க்ளோ ஆகுறத பாத்துட்டு இது கண்டிப்பா ஒரு ஹை கிரேட் மான்ஸ்டரோட வேலைதான்னு அவனுங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். அப்ப மவுண்டன்ல ராத்திரி நேரத்துல அதுவுமா யாரா அது கத்திக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா அது ஒரு லிச்சு தான். அப்ப போர்ட்டல ஓபன் பண்ணிட்டு நம்ம பீட்டில் நைட் பைபிள்லயும் எவன்டா இது ஏன் தூக்கத்தை கெடுத்ததுன்னு வந்து பாத்திருக்கோம். அப்ப அந்த லிச்சும் என்னது கர்ஸ்ட் ட்ரீ ரேஸான்னு பார்த்து ஷாக் ஆயிருக்கும். வந்த நம்ம பீட்டில் பயபிள்ளையோ வச்சு ஒரே மிதி அங்க இருக்கிற ஸ்கெல்டன் எல்லாம் சுக்குநூறா செதறி இருக்கும். இத பார்த்து காண்டான லிச்சும் அதோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்கோம். ஆனா அந்த அட்டாக் நம்ம பீட்டில் நைட் மேல கொஞ்சம் கூட வேலை செஞ்சிருக்காது. அப்ப நம்ம பீட்டிலும் ஏன் மேலேயே கைய வைக்கிறியா, இருடா என் பசங்களை கூப்பிடுறேன்னு அதோட மொத்த பீட்டில் ஆர்மியவையும் கூப்பிட்டிருக்கோம். இத பார்த்த லிச்சும் இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கதறி இருக்கும். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட ஷாப்ப காமிக்கிறாங்க. அங்க ஓரிகாமின்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணும் செம்ம ஸ்பீடா ஓடி வந்து டிவியை ஆன் பண்ணி நியூஸ் சேனல்ல வச்சிருப்பா. அந்த நியூஸ்ல ஜிரிசான்னு சொல்லப்படுற மவுண்டன் இருக்கக்கூடிய லிச் ஆர்மி மொத்தமா அழிக்கப்பட்டதாவும் அந்த கரப்ஷனான லேண்ட் எல்லாம் பியூரிஃபை ஆனதாவும் நியூஸ்ல ஓடி இருக்கும். அது மட்டும் இல்லாம என்னன்னே தெரியாத ஒரு மிஸ்டீரியஸ் மான்ஸ்டர் வந்ததாவும் அது டிசாஸ்டர் கிரேட் இல்லனா டிஸ்ட்ரக்ஷன் கிரேட் மான்ஸ்டரா இருக்கும்னு வருது. நம்ம ஹீரோவும் நியூஸ பார்த்துட்டு இந்த பீட்டில்ஸ்லாம் இங்க என்னடா பண்ணுதுன்னு ஷாக் ஆயிருப்பான். நம்ம ஹீரோவும் ட்ரீம் ஃபாரஸ்ட்குள்ள வந்து பீட்டில்ஸ பாக்கும்போது பீட்டில்ஸ்லாம் ஹீரோவை பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருந்திருக்கும். சரி, இந்த புக்ல இருந்த ஸ்க்ரோலை யாரு ஆட்டைய போட்டது, அது மட்டும் இல்லாம இந்த ஸ்க்ரோலை எடுத்துக்கிட்டு தான் நீங்க ஜிரிசான் மவுண்டனுக்கு போனீங்களான்னு கேட்டிருப்பான். அப்ப பீட்டிலும் அங்க இருந்து தெரிச்சு ஓடுறத பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். ஓடிப்போன பீட்டிலும் திரும்ப எக்கச்சக்கமான ஸ்டோன்ஸ் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோக்கு முன்னாடி வச்சிருக்கோம். நம்ம ஹீரோவும் எனக்கு இதெல்லாம் தேவையில்ல, நான் வந்ததுக்கு காரணமே நீங்க தான், அந்த வேலைய பண்ணீங்களான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான். உங்களோட ரியாக்ஷனை வச்சு பார்க்கும்போதே நல்லாவே தெரியுது அது நீங்க பண்ண வேலைதான்னு. அப்படி இருக்கும்போது நீங்க நல்ல வேலை தான் பாத்திருக்கீங்கன்னு தலையில தடவி கொடுக்கறான். அங்க இருக்கிற மானா ஸ்டோன்ஸை பார்க்கும்போது அதுல பல மில்லியன் ஒர்த்தான எல்டர் லிச்சோட மானா ஸ்டோனை கையில வச்சு யூசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஒயிட்டியும் வந்து அந்த மானா ஸ்டோன் மேல கைய வச்சிருக்கோம். நம்ம ஹீரோவும் இத பாத்திருப்பான். சரி, நீ இது கூட விளையாட விரும்புறியான்னு அந்த மானா ஸ்டோனை ஒயிட்டிட்ட கொடுத்திருப்பான். அதுவும் வாங்கிக்கிட்டு அதுவும் அந்த மானா ஸ்டோனை கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். இத பார்த்து நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிருப்பான். அப்படின்னா நேச்சர் கார்டுன்னு சொல்லக்கூடிய இந்த பீஸ்டுகளுக்கு இதுதான் எனர்ஜி சோர்ஸ்லான்னு பாத்திருப்பான். ஒயிட்டியும் அதை சாப்பிட்டு கியூட்டா ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். நம்ம ஹீரோவும் அவங்கிட்ட இருக்கிற எசன்ஸை வச்சு ஸ்ட்ரென்த் 9ஆவும் என்டூரன்ஸ் 8ஆவும் ஸ்டாட்ஸை லெவலப் பண்ணிருப்பான். நான் ஒரு ஒர்க்கர், அதனால எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கிறது நல்லதுதான். ஆனா நான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கரா மாறணும்னு அப்சஸ் ஆக மாட்டேன். எனக்கு இப்ப இருக்க ஸ்ட்ரென்த்தே நல்ல சாட்டிஸ்ஃபைடா இருக்குன்னு ஒயிட்டி கூட விளையாடிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி நமக்கு ஹண்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர்ல இருந்து நமக்கு ஹீரோக்கு ஒரு கால் வருது. ஒரு பெரிய லேட் கமர் பார்ட்டிக்கு ஆள் வேணும்னு நம்ம ஹீரோவை கூப்பிட்டிருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் ஒரு பெரிய டஞ்சனுக்குள்ள போக போறோம்னு எக்ஸைட்மெண்டோட போகும்போது அங்க அவனோட ஃப்ரெண்ட் வாங் கைய காமிச்சு கூப்பிட்டிருப்பான். வாங்கும் நம்ம போகக்கூடிய டஞ்சன் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய டஞ்சன். ரூமர்ஸ்ல எல்லாம் இந்த அளவுக்கு பெரிய சைஸ்ல டஞ்சன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா அப்பியர் ஆகுதுன்னு பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது யாருக்கு தெரியும், நம்மள மாதிரியான ஆட்களுக்கு ஏதாச்சும் நல்லது நடக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ சடனா டாப் ரேங்க் ஹண்டரான சியோ என்ட்ரி கொடுக்கறா. அந்த கிரௌட்ல இருக்க எல்லாருமே இவன் இந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட் ஆர்மர்லாம் போட்டு இருந்தோம், இவ்ளோ அழகா இருக்காளேன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் சியோவும் நம்ம ஹீரோவை பார்த்து ஜிகா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறான். அப்ப அங்க இருந்த மொத்த கூட்டமும் ஷாக் ஆகி யாரா இவன், சியோவே அவன் கிட்ட போய் தானா பேசிட்டு இருக்காங்களேன்னு எல்லாரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ எதுக்காக வந்திருக்கான்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இது ரொம்பவுமே ஆபத்தா இருக்கும், ஆனா கவலைப்படாத, கண்டிப்பா என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு ஸ்மைல் பண்றான். அது மட்டும் இல்லாம நீ என் கூட வந்தீனா உன்னால டஞ்சன்ல ஃப்ரீயா மூவ் பண்ண முடியும்னு சொல்லிருப்பான். நம்ம ஹீரோவும் யோசிச்சு பாத்திருப்பான். ஆனா அங்க இருக்கிற ஒரு சில பேர்லாம் வந்து சியோ கிட்ட நீங்க ஏன் இவன் கூட போறீங்க, நீங்க ஒரு டாப் ரேங்க் ஹண்டர், அதனால நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டஞ்சனோட முழு அத்தாரிட்டியவும் கொடுக்கறோம்னு சொல்றாங்க. ஆனா சியோ எனக்கு ஒன்னும் அத்தாரிட்டிலாம் தேவையில்ல, வா ஜிகான்னு நம்ம ஹீரோவை டஞ்சனுக்குள்ள கூட்டிட்டு போறா. நம்ம ஹீரோ இந்த டஞ்சன்ல ரொம்பவுமே ரேரான பிளான்ட்லாம் இருக்கும்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லும்போது சியோவும் ஆமா ஒரு சில மக்களுக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது, அப்படியே பாஸ் பண்ணி போயிடுவாங்கன்னு சொல்றா. அப்ப நம்ம ஒயிட்டியும் பேகுல இருந்து வெளியே வந்து மியாவுன்னு கத்தும்போது இதை பார்த்த சியோவும் இது ரொம்ப கியூட்டா இருக்குன்னு ஒயிட்டிய தூக்கலான்னு பாத்திருப்பா. ஆனா ஒயிட்டி அவளோட கையை தட்டி விட்டுருக்கோம். நம்ம ஹீரோவும் ஆக்சுவலி ஒயிட்டிக்கு அதோட கிளாஸ் தொட்டா அதுக்கு பிடிக்காதுன்னு சமாதானப்படுத்துறான். அப்போ ஒயிட்டியும் பேக்ல இருந்து ஒரு ஜம்ப் போட்டு தரைக்கு வருது. இதை பார்த்த சியோவும் ஒயிட்டி என்ன அதுக்குள்ள வளர்ந்துருச்சு, நீங்க நிறைய சாப்பாடு தரீங்க போல. நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள பல மில்லியன் ஒர்த்தான மானா ஸ்டோனை ஒயிட்டி சாப்பிட்டதை யோசிச்சு பார்த்துட்டு ஆமா ஆமா அதோட ஃபுட் ரொம்பவுமே எக்ஸ்பென்சிவ்னு சொல்றான். ஜிகா நீங்க நேத்திக்கு நியூஸ் பாத்தீங்களா, அதோட டெரட்ரான்னு சொல்லப்படுற மித்திக்கல் லெவல் மான்ஸ்டர்
மான்ஸ்டர் வந்த விஷயம் தெரியுமா? அது மட்டும் இல்லாம டெவில் அண்ட் டஞ்சன்ல ஒரு ஜெயிண்ட் ஹேண்ட் ட்ரேசஸ் கிடைச்சதுன்னு சொல்றா. அந்த ஹேண்டோட சைஸ பாக்கும்போது அது ரொம்ப பெரிய ஒரு பில்டிங் சைஸ் அளவுக்கு இருக்கு. நம்ம ஹீரோவும் இத கேட்டுட்டு அது நம்ம பண்ண அட்டாக்னு யோசிச்சு பாக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த ட்ரீம் வேர்ல்ட்ல மான்ஸ்டர்ஸ்லாம் குட்டியா இல்ல, நம்ம ஹீரோ தான் ஜைஜாண்டிக்கா பெருசா இருக்கான்னு புரிய வருது. அது மட்டும் இல்லாம அந்த ட்ரீம் வேர்ல்ட் நெஜ வேர்ல்ட்ல டஞ்சனோட கனெக்ட் ஆயிருக்குங்கிறதும் தெரிய வருது. அந்த நேரத்துல நம்ம ஒயிட்டியும் திடீர்னு எதையோ பார்த்து சவுண்ட் விடும்போது சியோவும் ஸ்வாட் எடுத்துக்கிட்டு ஜிகா நீங்க பின்னாடி போங்கன்னு சண்டைக்கு ரெடி ஆகுறா. அங்க ரேங்க் 5 கேட்டகரி மான்ஸ்டரான வீனஸ் ஹியூமன் டிராப்ஸ் அண்ட் மியூட்டேட்டட் ட்ரீ மான்ஸ்டர் இருக்கு. அத பார்த்த உடனே சியோவோட ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஏன்னா இதுதான் சியோவோட ஃப்ரெண்ட் ஹயோக் டிசப்பியர் ஆன இடம். அவளோட மோசமான அந்த பாஸ்ட் எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வருது. ஜிகா நான் மான்ஸ்டரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்ச உடனே நீங்க டஞ்சனோட என்ட்ரன்ஸ்க்கு ஓடுங்கன்னு நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. அப்ப நம்ம ஒயிட்டி அதோட ஆராவை ரிலீஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ண போகும்போது அந்த மான்ஸ்டர்ஸ பார்த்தா அதுங்க அங்க இரும்பு பயந்து ஓட ஆரம்பிக்குது. ஆனா நம்ம ஒயிட்டி பயப்பிள்ளைய விடுவானா என்ன? அதுல ஒரு மான்ஸ்டரை புடிச்சு கடிச்சு இழுத்ததும் அது கிட்ட இருந்து ஏதோ சீடு மாதிரி கீழே விழுது. அப்ப அந்த மான்ஸ்டர் ஆள விட்டா போதுண்டா சாமின்னு தெரிச்சு ஓடுது. இத பார்த்து சியோவால நம்பவே முடியல. அப்ப ஒயிட்டியும் அந்த சீட வாயில கவ்விட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குது. அப்ப நம்ம ஹீரோவும் அதை பார்த்திருப்பான். அப்படின்னா நீ இத பிளான் பண்ணி வளர்க்க சொல்றியான்னு ஒயிட்டி கிட்ட கேட்டிருப்பான். அப்ப சியோ வீனஸ் மான்ஸ்டர் பயந்து ஓடுனத பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பா. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து என்னோட வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லன்னு சொல்றா. அப்ப சியோ நான் ஹயோக்கோட ட்ரேசஸ கண்டுபிடிச்சிட்டேன், என்னால இனிமேல் திரும்பி போக முடியாதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சொல்ல வரத புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ஒரு சோலார் ஆப்பிள் போஷனை கொடுத்துட்டு நம்ம சேர்ந்தே போகலான்னு சொல்றா. அவளும் என்ன அப்படின்னு ஷாக்கோட பாக்குறா. நம்ம ஹீரோவும் இது டேஞ்சர் ஆனதுன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவ இல்லையா? அதுக்கு அவளும் ஆமா அஃப்கோர்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்க. அப்ப தூரத்துல ஒரு கேவ்ல இருந்து ஒரு லைட் வரத சியோ பாக்குறா. ஜிகா நீங்க அதை பாத்தீங்களா? அந்த கேவ்ல இருந்து லைட் வருது. நம்ம ஹீரோவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ தேடிக்கிட்டு இருக்கிற ஆன்சர் அந்த கேவ்ல இருந்து கூட கிடைக்கலான்னு சொல்லியிருப்பான். இதோட சாப்டர் 14 முடியுது கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.